வெல்கம் டு ஆல். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 12th சிபிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் 8th சாப்டர் ஆல்டிகைட் கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடில் கார்பாக்சிலிக் ஆசிடை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? நமக்கு ஃபங்க்ஷன் குரூப் ஆர் சிஓஓஹெச் ஆர் சி டபுள் பாண்ட் ஓஹெச். இதில் என்னென்னா கார்பனைல் குரூப்பு இருக்குது, ஹைட்ராக்சில் குரூப்பும் இருக்குது. கார்பனைல் குரூப்பு, இது ஹைட்ராக்சி குரூப், ரெண்டையும் சேர்த்து தான் கார்பாக்சிலிக். இது கார்பனைல் குரூப்புக்காக ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கார்பனைல் குரூப், அதனால கார்ப். ஹைட்ராக்சிலிக்கில் கடைசி 4 லெட்டர் ஆக்சிலிக், ரெண்டையும் சேர்த்து தான் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்லேயே ஸ்டார்டிங்லேருந்து நிறைய ஐசோலேட் பண்ண நேச்சர்லேருந்து ஐசோலேட் பண்ணதில் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வச்சுக்கல. அதனால் அதனுடைய நேமில் காமன் நேம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காமன் நேம் நம்மளுடைய நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் காமன் நேம் எல்லாமே. சரிங்களா? அதுலேயும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட் இருக்குது. என்னென்னா நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 12 to 15 ரேஞ்சு, இந்த அல்கைல் குரூப்புடைய நம்பர் ஆஃப் கார்பனு 12 to 15 வரைக்கும் இருந்துச்சு. அது என்ன சொல்லுவாங்க? அதை ஃபேட்டி ஆசிட்ஸு. அந்த அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன சொல்லுவாங்க? அதை ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை கேட்டாங்கன்னா ஃபேட்டி ஆசிட் என்ன அப்படின்னா அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் in R contain C12 to C15 நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதோடைய காமன் நேம் பார்க்கலாம். HCOH ஃபார்மிக் ஆசிட். நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட் காமன் நேம்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், ரீஸ் எல்லாம் கிடையாது. இது என்னது? ஒரு கார்பன் இருக்கிறது வந்து ஃபார்மிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் CH3COOH அசிட்டிக் ஆசிட். ப்ரோபியானிக் ஆசிட், ப்ரோபியானிக் ஆசிட் 4 கார்பன். பியூட்ரிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட் இதே 4 கார்பன் தான், பிரான்ச்சோட இருக்குது. ஐசோபியூட்ரிக் ஆசிட், ஐசோபியூட்ரிக் ஆசிட். ஓகே, இப்போ இது டைகார்பாக்சிலிக் ஆசிட். 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இல்லைங்க, COH இருந்துச்சு, அது பேர் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட். இதே 2 டைகார்பாக்சிலேட் நடுவில் ஒரு CH இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 3, மெலோனிக் ஆசிட். மெலோனிக் ஆசிட். இதே 4 இருக்குது, ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன். டைகார்பாக்சிலிக் ஆசிட் 4 கார்பன் இருந்துச்சுன்னா சக்சினிக் ஆசிட். சக்சினிக் ஆசிட் 5 கார்பன் 3 CH2 2 COH 5 கார்பன். குளுட்டாரிக் ஆசிட், குளுட்டானிக் ஆசிட். COOH CH2 4 times COH 6 அடிபிக் ஆசிட். அடிபிக் ஆசிட். COH CH2 CH CH2 COH. ஆக்சுவலாக ப்ரொப்பேனு 3 கார்பனு, ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். இது என்ன சொல்லுவாங்க? ட்ரை கார்பாக்சிலிக். அப்போ ட்ரை கார்பாலிலிக் ஆசிட், கார்பாலிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாலிலிக் ஆசிட். இது பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட். இது என்னது? அசிட்டிக் ஆசிட்ல ஃபினைல் சப்ஸ்டியூட்டா இருக்குது, ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஃபினைல் அசிட்டிக் ஆசிட். ஓகே, இதுக்கு இன்னொன்று கொடுத்துருக்குறாங்க, தாலிக் ஆசிட். இங்க எழுதிக்கலாங்களா? பென்சீன் ரிங்ல 2 COH இருக்கும், அது தாலிக் ஆசிட். ஆர்த்தோ பொசிஷன்ல பென்சீன் ரிங் அவங்க இப்படி போட்டிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி பக்க பொசிஷன், ஆர்த்தோ பொசிஷன் 2 COH இருந்துச்சு சொல்லுங்க, இதை தாலிக் ஆசிட். pH சைலண்ட் தாலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது காமன் நேம். இப்போ ஐயூபேக் நேம் பார்க்கலாங்களா? ஒரு கார்பன் மீத்தேன். ஐயூபேக் நேம் எழுதும்போது ஆயிக் ஆசிட், OIC, ஆயிக் ஆசிட்னு சொல்லணும். மீத்தேன் அப்போ மெத்தனாயிக் ஆசிட்.
இது என்னது 2 கார்பன் இருக்கு எத்தனாயிக் ஆசிட். 3 கார்பன் புரோப்பனாயிக் ஆசிட். 4 கார்பன் பியூட்டனாயிக் ஆசிட். இங்க 4 கார்பன்னா 3 கார்பன் ஸ்ட்ரைட்டா இருக்கு பியூட்டனாயிக் ஆசிட். அதுல 1 2ல ஒரு மெத்தில் குரூப் ஜாயிண்டா இருக்கு 2 மெத்தில் பியூட்டனாயிக் ஆசிட். 2 மெத்தில் 3 கார்பன் புரோப்பனாயிக் ஆசிட் 2 மெத்தில் புரோப்பனாயிக் ஆசிட். நாலு கார்பன் ஸ்ட்ரெயிட்ல கிடையாது 3 கார்பன் தான் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குது. அப்ப பியூட்டனாயிக் ஆசிட் அதுல 2வது கார்பன் ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கனால 2 மெத்தில் புரோப்பனாயிக் ஆசிட். சரி அடுத்தது டை கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா இது என்னது 2 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு இல்லைங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஈத்தேன் டயாயிக் ஆசிட். 2 கார்பாக்சிலிக் ஆசிட் டயாயிக் ஆசிட் 2 கார்பன் ஈத்தேன் டயாயிக் ஆசிட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈ போடணும். இதெல்லாம் ஈத்தனாயிக் ஆசிட் ஈ போடாம ஆயிக் ஆசிட் எழுதணும். இதுல டயாயிக் ஆசிட் எழுதுறதுனால ஈ போட்டுக்கணும் ஈத்தேன் டயாயிக் ஆசிட். அடுத்தது 3 கார்பன் புரோப்பேன் டயாயிக் ஆசிட். புரோப்பேன் டயாயிக் ஆசிட். அடுத்தது 4 கார்பன் இங்க 2 இங்க 4 கார்பன் ஹெக்சேன் டயாயிக் ஆசிட். அடுத்தது இங்க 1 2 3 4 கார்பன் இது எத்தனை கார்பன் இருக்கு 3 4 5 கார்பன் பென்டேன் மேல பாருங்க 4 கார்பன் ஹெக்சேன் போட்டு பாருங்க பியூட்டேன் டயாயிக் ஆசிட். சாரி 4 கார்பன்னா பியூட்டேன் பியூட்டேன் டயாயிக் ஆசிட். 5 கார்பன் பென்டேன் டயாயிக் ஆசிட். 6 கார்பன் ஹெக்சேன் டயாயிக் ஆசிட். இப்போ இங்க ஸ்ட்ரைட் சைடுல 3 கார்பன் இருக்கு புரோப்பேன் 3 COH டயாயிக் ஆசிட்னு போட தப்பு. ஏன்னா இங்கெல்லாம் கவனிங்களேன் நான் ஆயிக் ஆசிட்னு போடுறேன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்க சியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம. நல்லா கவனிங்க இப்போ இங்க பாருங்க ஈத்தேன் டயாயிக் ஆசிட் புரோப்பேன் டயாயிக் ஆசிட் பியூட்டேன் டயாயிக் ஆசிட் எல்லாம் சொல்லும் போதெல்லாம் இந்த COH இருக்கிற கார்பன் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணிட்டோம். அதனாலதான் டயாயிக் ஆசிட் பியூட்டேன் டயாயிக் ஆசிட் போடுறோம். இங்க போடும்போது பாருங்களேன் இதை நான் புரோப்பேன்னு சொல்றேன் 3 கார்பன் ஸ்ட்ரெயிட் இருக்குது எடுத்துக்கிறேன் புரோப்பேன் அதுல 3 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. இதை நம்ம வெறும் ட்ரையாயிக் ஆசிட்னா தப்பு. ஏன்னா அந்த கார்பன் சேர்த்து தான் கவுண்ட் ஆன மாதிரி மீனிங் ஆகி போயிடும். அப்ப புரோப்பேன் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லணும். புரோப்பேன் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். இது என்னது பென்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இது பென்சேன் ஒன்னா பென்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட் எழுதலாம் இல்ல பென்சோயிக் ஆசிட் எழுதிக்கலாம். பென்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் பென்சோயிக் ஆசிட். பென்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இது என்னது அசிட்டிக் அதாவது 2 கார்பன் இருக்குங்களா எத்தனாயிக் ஆசிட்ல ஃபினைல் சப்ஸ்டிட்யூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் 2வது கார்பன் ஃபினைல் குரூப் 2 ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட் 2 ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட்ல ஃபினைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் இருக்கு 2 ஃபினைல் எத்தனாயிக் ஆசிட். இங்க மேல இருக்குது பென்சீன் கார்பாக்சிலிக் ஆசிட். பென்சீன் கார்பாக்சிலிக் ஆசிட். சரி ஓகே இதுக்கு என்ன சொல்லுவோம் நாம பென்சீன்ல 2 கார்பாக்சிலிக் ஆசிட் பென்சீன் டை கார்பாக்சிலிக் ஆசிட் பொசிஷன் 1 2 பென்சீன் 1 2 பென்சீன்
1,2 dicarboxylic acid. Benzene 1,2 dicarboxylic acid. சரிங்களா? இது நமக்கு காமன் நேம் அண்ட் ஐயூபேக் நேம். சரிங்களா? அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சரிங்களா? கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சர் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH இதான் கார்பாக்சிலிக் ஆசிடு. இந்த கார்பனல் காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி இருக்கும்? பிளானார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த சி பிளானார் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்னா 120 டிகிரி இருக்கும். சரிங்களா? அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடோட கார்பனல் காம்பவுண்ட் பிளானார் ஸ்ட்ரக்சர், பாண்ட் ஆங்கிள் பிட்வீன் COO இந்த பாண்ட் எவ்வளோ இருக்கு? நமக்கு 120 டிகிரி இருக்கும். இப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிற கார்பனல் குரூப்புக்கும் ஆல்டிகைட் கீட்டோல் இருக்கிற கார்பனல் குரூப்புக்கும் கம்பேர் பண்ணோம்னா இதோட ரியாக்டிவிட்டி கம்மி கம்பேர் டு ஆல்டிகைட் கீட்டோல் இருக்கிற கார்பனல் குரூப். ஏன் அப்படின்னா இதில் இந்த கார்பனல் குரூப்போட அதுலேயும் ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகும், இதில் ரெசனன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆனால் இதில் ஒன் மோர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆகும் இதில் ரெசனன்ஸு? இந்த ஓவில் 2 லோன் பேர் எலக்ட்ரான் இருக்குது. முதல்ல இந்த ஓ கார்பனல் குரூப்பில் இருக்கிற ஓ மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். அப்போ இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் பிடிச்சி என்ன பண்ணிக்கும்? இழுத்து வச்சுக்கும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகலாம்? ஆர் சி ஓ மைனஸ், இங்க ஓ ஹச்ன்னு இருக்கும். இப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகலாம். இந்த பாண்ட் ஓ பிடிச்சி எடுத்துக்கிட்டு இங்க பிளஸ், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர். இது மட்டும் தான் கார்பனல் குரூப்லயும் இருக்கும், ஆல்டிகைல் இருக்கு, இதுலயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இதில் OH குரூப்ல இருக்கிற ஓல இருக்க லோன் பேர் எலக்ட்ரான் பார்த்தீங்களா, இது என்ன ஆகும்? நமக்கு இது உள்ள போய் பாண்டை கொடுக்கும். இப்போ என்ன ஆகும்? சி இங்க ஓ மைனஸ் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் ஓ ஹச், ஓக்கு 3 பாண்ட் தான் பிளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்டிகைட் கீட்டோல் இருக்காது. கார்பாக்சிலிக் ஆசிட்ல OH குரூப் இருக்கனால ஒன் மோர் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. அப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஸ்டெபிலிட்டி அதிகமாகனா ரியாக்டிவிட்டி கம்மியாகும். ஏன்? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிற கார்பனல் குரூப் பிளஸ் ரியாக்டிவ் தான் ஆல்டிகைட் கீட்டோல் கேட்டாங்கன்னா இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு கார்பனல் குரூப்போட ரெசனன்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஸ்டெபிலிட்டி அதிகம், ஆனால் ரியாக்டிவிட்டி கம்மி அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்கலாம். கார்பாக்சிலிக் ஆசிட் உடைய ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்கலாம். உங்களுக்கு புக்கில் 6 ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் பிரைமரி ஆல்கஹால் அண்ட் ஆல்டிகைட்ஸ். பிரைமரி ஆல்கஹால் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆல்டிகைட்ஸ் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆக்சிடேஷன் பண்ணுறது மூலிமா. ரெண்டாவது ஃப்ரம் alkyl benzenes. மூணாவது from nitriles and amides. நாலாவது from Grignard reagents. அஞ்சாவது from acyl halides and acid anhydrides. கடைசியா from ester. இது 6 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆனது from பிரைமரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிகைட்ஸ். ஏன் பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கிறோம்? நம்ம படிச்சிருக்கிறோம், ஆக்சிடைஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணி ஈஸியான கிடைச்சி நமக்கு ஆல்டிகைட் கிடைச்சி ஆசிட் கிடைச்சிடும். செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா கீட்டோன் கிடைக்கும். கீட்டோன் ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் கிடைக்காது. அது என்ன, நமக்கு பிரேக் ஆகி சின்ன சின்ன கார்பன் உடஞ்சு போயிடும். அதனால பிரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். அது என்ன பண்றோம்? ஆக்சிடைஸ் பண்றோம். பிரைமரி ஆல்கஹால் RCH2OH.
இதை ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக பயன்படுத்துகிற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு, பொட்டாசியம் டைக்ரோமேட்டு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்னா மேக்ஸிமம் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாசியம் டைக்ரோமேட்னா அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பயன்படுத்தி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஆசிடாக மாறிடும். RCOOH. இந்த CH2OHங்கிறது CH வாலியோட கன்வெர்ட் என்ன கிடைக்கும் நமக்கு ஆசிடா மாறிடும். சரிங்களா? இதுல இன்னொரு காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. டெக்கேன் இருக்கிற மாதிரி CH3 CH2 8 times CH2OH. இது என்னது? டெக்கேன் 1 இது என்னது? டெக்கேன் 1 இதுல குரோமிக் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் ரியேஜென்ட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஜோன்ஸ் ரியேஜென்ட் என்னது? குரோமிக் ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்பூரிக் ஆசிட், அசிடிஃபைடு குரோமிக் ஆக்சைடு. இது பேர் என்னது? ஜோன்ஸ் ரியேஜென்ட். இது அதை ஹெல்ப் பண்ண நமக்கு பிரைமரி ஆல்களை ஆசிடா மாத்திரும். CH3 CH2 8 times COOH டெக்கனாயிக் ஆசிட். இது என்னது? டெக்கனாயிக் ஆசிடு. சரிங்களா? பிரைமரி அண்ட் ஆல்டிகேட். இப்போ ஆல்டிகேட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. RCHO இருக்குது. இதை நம்ம பண்ணணும்னா நம்ம மைல்டு ஆக்சிஜன் போட்டால் போதும். ஏன்னா ஆல்கால் இருந்து ஆசிட் தான் ஸ்ட்ராங் ஆக்சிஜன் தேவை. நம்ம ஆல்டிகேட் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆல்கால் இருந்து ஆல்டிகேட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆக்சிடைஸ் ஆகி. அதுலேருந்து பண்ணுறதுக்கு மைல்டு ஆக்சிஜன் வெறும் குரோமிக் ஆக்சைடு மட்டும் போட்டால் போதும். RCOOH. அப்போ ஃப்ரம் பிரைமரி ஆல்கால் ஆல்டிகேட்லேருந்து ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிடும். அடுத்தனது ஃப்ரம் அல்கைல் பென்சீன் ஹைட்ரோ கார்பன் வச்சுக்கலாமே. பென்சீன் ரிங்கில் CH3 இருக்குது. இது ஒரு ஹைட்ரோ கார்பன் கான்செப்ட் தான். இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன், விகரஸ் ஆக்சிடேஷன் பண்ணணும். அப்போ அதே K1O4 இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் KOH எடுத்துக்கிறோம். ஹீட் பண்ணணும். ஏன்னா விகரஸ் கண்டிஷனில் தான் ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு இந்த CH3ங்கிறது COOK, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சால்ட், பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இங்கே போட்டிருக்கிறோமா? அப்போ நம்ம இதை இங்கே மாற்றிக்கலாம். சரி, இது என்னது? பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம்? ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். H2O ப்ளஸ் பண்ணோம்னா பென்சோயிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போ அல்கைல் பென்சீன் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்னது? பென்சீன் ரிங்கில் ப்ரோப்பேன் CH2 CH2 CH3. அதே என்னது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KOH ஹீட் பண்ணுறீங்க. COOK இதை ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா COOH கிடைச்சிரும். COOH. இதில் என்ன முக்கியம்னா நம்ம இந்த சைட் சைடில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தாலும் சரி, நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது லென்த் ஆஃப் கார்பன் முக்கியமே கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தாலும் சரி, அப்படியே அப்ரூப்டாக பிரேக் ஆகி COOK தான் கிடைக்கும். பொட்டாசியம் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட் கிடைக்கும். அதை ஹைட்ரலைஸ் பண்ண கிடைக்கும் நமக்கு பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? அடுத்தது ஃப்ரம் நைட்ரைல்ஸ் அண்ட் அமைட்ஸ் CN. நைட்ரைல்ஸ் எடுத்துக்கிறோம். ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸு. ஹைட்ரலைஸ் பண்ணும் பொழுது இந்த நைட்ரைல்ஸ் என்ன ஆகும்? நமக்கு அமைடா கன்வெர்ட் ஆகும். CONH2 அமைடா ஃபார்ம் ஆகும். அமைடை ஹைட்ரலைஸ் பண்ணுறீங்க H ப்ளஸ் ஆர் OH மைனஸ். ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? RCOOH ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? அப்போ சயனைடை
ஆசிட் ஆர் பேஸ் வச்சு ஹைட்ரலைஸ் பண்றீங்க, அமைடு ஃபார்ம் ஆகுது. அமைடை ஹைட்ரலைஸ் பண்ண கிடைச்ச நமக்கு RCOH. சரிங்களா? இது கீழே என்ன இருக்குது? ஹீட் பண்ணணுமா? மற்றதுக்கெல்லாமே அடுத்ததெல்லாம் ஹீட் போட்டு H2 போட்டிருக்கா? ஹீட் தான் போட்டிருக்கு இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும். இதுக்கு பதில் இதை போட்டுறாங்க மற்ற எல்லாத்துலேயுமே. இங்கே மட்டும் இதை போட்டு ஹீட் பண்ணுறாங்க. சரி, இங்கே என்ன கிடைக்குது நமக்கு? H + OH- ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ஹீட் பண்ணோம்னா RCOH கிடைச்சிருது, ஆசிட் ஃபார்ம் ஆயிடும். இதில் இன்னொரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. என்னது? அமைடுக்கு இது நைட் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்களா? அடுத்தது அமைடு CH3 CONH2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அசிட்டமைடு இருக்குது. இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் போட்டு ஹீட் பண்ணுறீங்க. அமைடு என்ன பண்ணும்? ஹைட்ராலைஸ் பண்ணோம்னா ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். CH3 COOH அம்மோனியா வெளியே போயிடும். இதை நமக்கு அரோமேட்டிக் ஆசிட் வேணும்னா பென்சமின் எடுத்துக்கலாம். C6H5 CONH2 ஆசிட் ஹைட்ராலைஸ் பண்ணி ஹீட் பண்றீங்க. என்ன ஃபார்ம் ஆகும்? பென்சோயிக் ஆசிட் C6H5 COOH அம்மோனியா வெளியே போயிடும். அப்ப நைட் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அமைடு இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட், அதை ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சாலிட் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் RMgX பிளஸ் CO2. அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O கார்பாக்சிலிக் ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எடுத்தாலே ட்ரை ஈத்தர் இருக்கணும். சரிங்களா? ஓகே. இது போடும் பொழுது என்னாகும்? இங்க R டெல் மைனஸ், இங்க டெல் பிளஸ், இந்த R வந்து C அட்டாக் பண்ணும். அப்ப இங்க O மைனஸ்ல MgX அட்டாக் ஆகும். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த Cல ஒரு பக்கம் டபுள் பாண்ட் O இருக்குது, OMgX, இங்க R ஜாயிண்டா இருக்குது. இந்த R Cல அட்டாக் ஆகுது, O மைனஸ்ல MgX ஜாயிண்டா இருக்கு. சரிங்களா? இதை ஹைட்ரலைஸ் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? R C டபுள் பாண்ட் O OH கிடைச்சிரும். MgX OH வெளியே போயிடும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல கார்பாக்சிலிக் சால்ட் ஃபார்ம் ஆகுது. அதை ஹைட்ரலைஸ் பண்ணி என்ன கிடைச்சு நமக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருது. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட் 3 and 4 என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அல்கைல் குரூப் சூஸ் பண்றோமோ அதை விட ஒரு கார்பன் அதிகமாக இருக்கிற ஆசிட் கிடைக்கும். இந்த கார்பன், இந்த சைனில் இருக்கிற கார்பன் நமக்கு ஆசிடை கன்வெர்ட் ஆகும். அப்ப உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் கேட்பாங்க. அப்ப என்னன்னா, ஒரு அல்கைல் குரூப் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆசிடை கன்வெர்ட் பண்ண சொல்லும் பொழுது நம்பர் ஆஃப் கார்பனை பாருங்க. அந்த அல்கைல் குரூப்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன் மட்டுமா இருக்கா, இல்ல அதை விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? அப்ப அல்கைல் குரூப்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பனை விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற மாதிரி ஆசிட் வேணும்னா நம்ம இந்த ரெண்டு பேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நமக்கு அல்கைல் ஹேலைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, RX இருக்குது. RX வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொடுத்துருக்கேன். இப்ப CH3 CH2 CH2X இருக்குது. இதுல இருந்து CH3 CH2 CH2 COOH வேணும். இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அல்கைல் குரூப்ல ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்பாக்சிலேட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல இந்த அல்கைல் குரூப்பை HCN போட்டு இதை CN மாத்திரணும். நைட்ல மாத்திட்டு நம்ம ஆசிடை கன்வெர்ட் பண்ணும் பொழுது இங்க பயன்படுத்துற CN என்ன மாறிடும்? COH மாறிடும். இதுலயும் சரி, இதுலயும் சரி. இதுல அதே மாதிரிதான் உங்களுக்கு இப்படி இருக்கிறத இந்த அல்கைல் ஹாலைடை மெக்னீசியம் போட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம CH3 CH2 CH2 MgX மாத்திடலாம். சரிங்களா? மெக்னீசியம் பயன்படுத்தி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் மாத்திடலாம். இங்க MgX மாத்திட்டோம்னா இந்த ஃபார்ம் கிடைச்சிருது. அதை கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது என்ன நமக்கு அந்த R விட ஒரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆசிட் கிடைக்கும். அப்ப அந்த கன்வர்ஷன் பண்ணும்போது அதை கண்ணா செக் பண்ணிக்கோங்க. R விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற ஆசிட் வேணும்னா நம்ம நைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணியோ இல்ல கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கன்வெர்ட் பண்ணியோ ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? அமைடா கன்வெர்ட் பண்ணியோ ப்ரிப்பேர். ஏன்னா நைட்ரேட்ல கன்வெர்ட் பண்ணாவே அடுத்து அமைடா மாறுது நமக்கு. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னா R விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற ஆசிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? ஃப்ரம் அசைல் ஹாலைடு ஆசிட் ஆன்ஹைட்ரேடும் எஸ்டர் இருக்குது. இது அழிச்சிட்டு பார்க்கலாம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃப்ரம் அசைல் ஹாலைடு அண்டு
ஆசிட் ஹேண்ட்ஹைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். அசைல் ஹேலைடு RCOCl, அதாவது ஃபிஃப்த் ஒன் RCOCl, அசைல் ஹேலைடு, அசைல் குளோரைடு எடுத்துருக்கிறோம். இது என்ன பண்ணுறோம், ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். ரெண்டு வகையாக பண்ணலாம், பேஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், நார்மல் ஹைட்ரலைஸ் பண்ணலாம். நார்மலாக ஹைட்ரலைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு RCOOH கிடச்சிரும், Cl மைனஸ் வெளியே போயிடும். சரிங்களா? இதே பேஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா OH மைனஸ் H2O பண்ணோம்னா சால்ட் ஃபார்ம் ஆகும், RCO மைனஸ் ப்ளஸ் Cl மைனஸு. இதை என்ன பண்ணுவோம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா RCOH பண்ணலாம். இதே பண்ணிடலாமே அப்படின்னா, இதில் நடக்கிறத விட நீங்கள் பேஸ் பண்ணி சால்ட்டாக மாற்றி பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப வேகமாக நடந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் அசைல் குளோரைடு நார்மல் ஹைட்ரலைஸும் பண்ணலாம், இல்லை பேஸோ ட்ரீட் பண்ணி அது சால்ட்டாக மாற்றி அதை என்ன பண்ணலாம், நீங்கள் ஆசிட் ஹைட்ரலைஸும் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, எனது ஆசிட் ஹைட்ரைடு, ஆசிட் ஹைட்ரைடு C6H5CO2O. இது என்னது, பென்சோயிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட். ஆன்ஹைட்ரேட்னா ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ணோம்னா ரெண்டு ஆசிட் டைமராக இருக்கும், ஒரு வாட்டர் ரிமூவ் ஆகி போய் அதுக்கு பேர் என்னது, ஆசிட் ஆன்ஹைட்ரேட். இது பென்சோயிக் ஆசிட் ஆன்ஹைட்ரேட், பென்சோயிக் ஆன்ஹைட்ரேட். இதை எடுத்துட்டு வாட்டர் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு அது ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் வாட்டர் ஆட் பண்ணால் C6H5COOH ப்ளஸ் C6H5COOH பென்சோயிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடும். இல்லை நம்ம வேற, இது வந்து ரெண்டு ஆசிட் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹோமோவை எடுத்துக்கிட்டு ஆசிட் ஹைட்ரைடு யூஸ் பண்ணியிருக்கிறோம், வேற வேற மாதிரி C6H5COO COCH3 பென்சீன் ஆசிடையும் அசிடிக் ஆசிடையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம், ஆசிட் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆசிட் ஹைட்ரைடை ஹைட்ரலைஸ் பண்றீங்க, பென்சோயிக் எத்தனாயிக் ஆன்ஹைட்ரைடும்பாங்க. சரிங்களா? இதோட H2O போட்டோம்னா ஏன்னா நமக்கு பென்சோயிக் ஆசிட் தனியாக போயிடும், அசிடிக் ஆசிட் தனியாக வந்துடும். சரிங்களா? அப்போ அசைல் ஹாலைடு இருந்தும் ஆசிட் ஆன்ஹைட்ல இருந்து என்ன பண்ண முடியும், நம்மளால கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து என்ன இருக்கு, ஃப்ரம் எஸ்டர். நம்ம எஸ்டரிஃபிகேஷன் சின்ன கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். எஸ்டரிஃபிகேஷன், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். எஸ்டரிஃபிகேஷன்னா ஆசிட் ஆல்கஹால் சேர்ந்து எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர்னா எஸ்டர் ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா ஆசிட் ஆல்கஹால் பிரிஞ்சு போயிடும். சரிங்களா? நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். சப்போஸ் பேஸ் வச்சு ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா சால்ட் ஃபார்ம் ஆகும், அதை மறுபடியும் ஹைட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு எஸ்டர் எடுத்துக்கலாங்களா, CH3COO C2H5. இல்லை புக்கில் வந்து C6H5 எடுத்துனா அதே சூஸ் பண்ணிக்கலாம். C6H5 என்ன எடுத்துருக்கிறோம், எஸ்டர் எடுத்துருக்கிறோம், இதை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா C6H5COOH ப்ளஸ் C2H5OH ஆல்கஹால் போயிருச்சு, ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். இதே சப்போஸ் CH3CH2CH2COO C2H5 பேசிக் ஹைட்ராலிசிஸ் NaOH, ஹைட்ராலிசிஸ்னாவே ரிவர்ஸ் ரியாக்ஷன் போட்டுக்குங்க. பேஸ் பயன்படுத்துகிற NaOH போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணனா இது என்ன ஆயிரும், சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிடா மாறிடும், CH2COONA. சரிங்களா? இது சோடியம் சால்ட் வெளியே என்ன போயிடும், நமக்கு ஆல்கஹால் வெளியே போயிடும், C2H5OH வெளியே போயிடும். இந்த ஆசிட் பார்ட் என்ன ஆகும், சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கும். இதை நம்ம ஹைட்ரலைஸ் பண்றோம், H3O பிளஸ் பண்ணோம்னா CH3CH2CH2COOH கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? இதோட கார்பாக்சிலிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன் முடியுது. இதுக்கப்புறம் இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இதில் பார்த்தோம்னா அப் டு 9 கார்பன் ஆட்டம் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் வரை இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு லிக்விடாக இருக்கும், அன்பிளசன்ட் ஸ்மெல்லாக இருக்கும். அப் டு 9 கார்பன் என்னவா இருக்கும்,
லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அன்பிளசன்ட் ஆர்டர். இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஹையர் மெம்பர்டு கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி இருக்கும்? நமக்கு சாலிடாக இருக்கும். அது வேக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். வேக்ஸ் மாதிரி இருக்கும். ஓடர்லெஸ்ஸாக இருக்கும். சாலிட் அண்டு ஓடர்லெஸ். ஏன் ஓடர்லெஸ்ஸாக இருக்கும்? லோ வாலட்டிலிட்டியாக இருக்கும். லோ வாலட்டி இருக்கிறதுனால அதிகமாக என்ன நமக்கு கேஸை மாறாது, ஓடர்லெஸ்ஸாக இருக்கும். அதே சின்ன நம்பர் ஆஃப் கார்பனாக இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிடாக இருந்துச்சா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், அன்பிளசன்ட் ஓடராக இருக்கும். சரிங்களா? இவர பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் பாயிலிங் பாயிண்ட் தென் எதை விட எல்லா கார்பனைல் ஃபங்க்ஷனல் குரூப்போட ஆல்டிகைடு, கீட்டோனு, ஈவன் ஆல்காலை விட ஆல்டிகைட், ketones, even alcohols with comparable molecular mass. நம்ம எப்பயுமே ரெண்டு மாலிகுலோடைய பாயிலிங் பாயிண்ட் கம்பேர் பண்றோம்னா மாலிகுலர் மாஸ் சிமிலரா இருக்கும். ஏன்னா மாலிகுலர் மாஸ் அதிகமாக கண்டிப்பா பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக போகும். அப்போ வெவ்வேறு ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணோம்னா மாலிகுலர் மாஸ் சேமா இருக்கிற மாதிரி எடுத்து தான் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? அப்போ இருக்கிற ஃபங்க்ஷனல் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்லயே கார்பாக்சிலிக் ஆசினுடைய பாயிலிங் பாயிண்ட் அதிகம். என்ன காரணம்னா அதில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு கார்பன் அசோசியேட் பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங் அசோசியேட் இருக்கும். சரிங்களா? என்ன ரீசனு? டியூ டு மச் எக்ஸ்டென்சிவ் அசோசியேஷன் of carboxylic acids through intermolecular hydrogen bonding. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னதான் ஹீட் பண்ணி வேப்பரா மாறினா கூட வேப்பர் ஸ்டேட்ல கூட ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட் டைமரா தான் இருக்கும். அந்த பாண்ட் உடையாது. எதில் அட்டாச் இருக்கிறது? ஹைட்ரஜன் பாண்ட் அட்டாச் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஸ்ட்ரக்சர் போடுவாங்க? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH இங்கே ஓ. ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்னா இது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங், இது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாதிரி டைமரா இருக்கும். டியூ டு இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேப்பர் ஸ்டேட்ஸ் கூட இப்படிதான் இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி தண்ணியில கரைமான் கேட்டோம்னா up to 4 கார்பன் வரைக்கும் dissolve in water. up to 4 carbon miscible with water. ஏன் அப்படின்னா வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இப்போ வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, H2O. H கூட சி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஓ கூட ஹச் ஃபார்ம் பண்ணும். இப்படி ஆர் சி டபுள் பாண்ட் ஓ OH இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். இங்கே அதே மாதிரி டபுள் பாண்ட் ஓ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். சி ஒரு OH இது ஆர். ஆசிடோடைய டபுள் பாண்ட் ஓ வாட்டர் ஹச் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஹச் இருக்கு பார்த்தீங்களா OH, வாட்டர் கூட OH, அந்த ஹச் கூட இந்த ஓ என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல் கூட கார்பாக்சிலிக் ஆசிட் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்றதுனால என்னவா இருக்கு? நமக்கு சாலிபிளா இருக்கும். அது அப் டு 4 கார்பன் ஆட்டம் வரைக்கும் தான். ஹையர் நம்பர் கார்பன் வர 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 ஹைட்ரோபோபிக் பார்ட் அதிகமாயிட்டே போகுது. இப்போ தண்ணியில் கரையாம என்ன நமக்கு இன்சால்பிளா மாறிடும். சரிங்களா? இது அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கோல்டு வாட்டர் இன்சால்பிளா இருக்கும். நார்மல் வாட்டர் லைட்டாக சாலிபிள் ஆகும், கோல்டு வாட்டர் இன்சாலிபிளா தான் இருக்கும். ஏன்னா ஹைட்ரோபோபிக் பார்ட் அதிகமாயிட்டே போறதுனால. சரிங்களா? இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடியுது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம்.